IPL டிக்கெட் இருப்பதாக கூறி கிரிக்கெட் ரசிகர்களிடம் 25,000 ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடி செய்த போலி காவலாளியை போலீசார் கைது செய்தனர். சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை குஜராத் அணிகளுக்கான இடையேயான போட்டி நடைபெற்றது. ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட் கிடைக்காத விரக்தியில் இருந்தனர். இந்த நிலையில் சேப்பாக்கம் மைதானத்தில் காவலாளியாக பணியாற்றுவதாக கூறிய நபர் ஒருவர் தன்னிடம் டிக்கெட் இருப்பதாக கூறி சென்னை போரூரைச் சேர்ந்த கிருபானந்தன் உட்பட 2 பேரிடம் 25,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். அப்போது 15ஆம் எண் கொண்ட கேட்டிற்கு வந்தால் டிக்கெட் தருவதாக கூறிவிட்டு சென்ற அவர் திடீரென மாயமாகியுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் அளித்த புகாரின் பேரில் மோசடி நபர் அளித்த செல்போன் எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவர் சேப்பாக்கம் மைதான காவலாளி இல்லை என்பதும் தெரிய வந்தது. இதனிடையே இதேபோல் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததாக 18 வழக்குகள் பதிவு செய்து 24 பேரை போலீசார் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 83 டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். சென்னையில் நடைபெற்ற IPL போட்டியில் பங்கேற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி வரும் 31ஆம் தேதி ஹைதராபாத் அணியுடன் மோத உள்ளது. இதையடுத்து அந்த அணியின் வீரர்கள் சென்னையில் இருந்து அகமதாபாத் புறப்பட்டு சென்றனர். சென்னை விமான நிலையத்தில் குஜராத் அணியின் கேப்டனான சுப்மன் கில், பயிற்சியாளர் நெக்ரா உள்ளிட்டோருடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.